அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்ப இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்க அனைவருக்கும் நல்ல காலம் மிக விரைவில் ஆரம்பமாக போகிறது அப்படின்னு தான் அர்த்தம். என்னையிலிருந்து ஆரம்பமாக போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற என்னைக்குங்க, வரக்கூடிய திங்கட்கிழமை அக்ஷய திருதியிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்க போகிறது. நான் ஏன் இவ்வளோ உறுதியா சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருடம் அக்ஷய திருதியில இந்த பதிவை நான் போட்டிருந்தேன். இந்த பதிவுல சொன்னது மாதிரி நானும் செஞ்சு பார்த்தேன். நான் ஒரு நெருக்கடியில் அப்போ இருந்தப்ப நான் இதை செஞ்ச போது நான் என்ன வேண்டினேனோ அது எனக்கு கிடைச்சது. அதனால தான் இந்த பதிவை இந்த வருஷம் நிறைய பேர் புதுசாக சேர்ந்துருப்பீங்க. நீங்களும் இதை செய்து பயனடையணும் அப்படிங்கிறதால தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் நல்ல காலம் நிச்சயம் அப்படின்னு எல்லாருமே டைப் பண்ணுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அனைவரும் ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக ரொம்ப நம்பிக்கையோட நல்ல காலம் நிச்சயம் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்க. இது மிக மிக அற்புதமான ஒரு மூலிகை. பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு நம்ம இதை சொல்ல முடியாவிட்டாலும் இது ஆன்மீக குணநலன்கள் மிக்கது. இது என்ன மூலிகை? இந்த மூலிகையோட விலையை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ரூபாய். உங்களுக்கு இன்னைக்கு டைம் இருக்குது, நாளைக்கு டைம் இருக்குது. திங்கக்கிழமை காலையில் கூட நீங்கள் இதை வாங்கலாம். இது எங்கே கிடைக்கும்? அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இந்த ஒரு பணவசிய மூலிகையை அக்ஷய திருதியை போல ஒரு சிறப்பான நாளில், அலப்பிய யோகம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் அவ்வளவு நல்ல விஷயங்கள் பல பேரோட வாழ்க்கையில நம்ம வரலாற்று ரீதியாக எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு நல்ல விஷயங்கள் அன்றைய தினம் நடந்திருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு பதிவுல சொல்லியிருக்கிறேன். ஸோ அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கக்கூடிய அந்த நாளில் இதில் இந்த 10 ரூபாய் வாங்குறீங்கல்ல, இதில் ஒரே ஒன்று மட்டும் எடுத்து நீங்கள் அக்ஷய திருதியை அன்று உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வச்சாலே போதுமானது. நிறைய பேர் அக்ஷய திருதியை ஞாயிறா திங்களான்னு கேட்குறீங்க. 2 நாட்கள் ஒரு திதி வருது. அந்த திருதியை திதி நான் அதோட டைமிங்கும் ஒவ்வொரு பதிவுலையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் இதுலேயும் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்தாலே போதுமானது. ஆனால் நீங்கள் இதை செய்யும்பொழுது சுத்தபத்தமாக இருக்கணும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்ய போகிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அசைவம்லாம் சாப்பிட்டு இதை செய்யாதீங்க. திங்கக்கிழமை காலையில் தலை குளிச்சுட்டு நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு செய்யும்பொழுது நம்ம ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. நம்மளும் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்து அதை செய்தோம்னா நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இது என்ன மூலிகை, என்ன ஒரு பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமதுரம். என்னங்க நீங்கள் அதிமதுரம்னா அது உடல் நலனுக்கு தானே அதை பயன்படுத்துவாங்க, குரல் நலனுக்கு அதை பயன்படுத்துவாங்க. அதே போல் நம்ம உடம்புல அழற்சி ஏதாவது இருக்கும் பொழுது, அழற்சினா என்னன்னா இன்ஃப்ளமேஷன், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக இதை யூஸ் பண்ணுவாங்க, ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இதை யூஸ் பண்ணுவாங்க. அதிமதுர பொடி பாலில் கலந்து சாப்பிடுவாங்க. இதோட பயன்கள் பார்த்தீங்கன்னா முக அழகுக்கு இதை பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். பட் ஆன்மீக ரீதியாக இந்த ஒரு அதிமதுரம் அப்படிங்கிறது புதனின் அம்சமாக நம்ம இதை கருதுகிறோம். ஸோ படிப்பு, அந்த வாக்கு சொல்வன்மை அதெல்லாம் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம இதை ஆன்மீக ரீதியாகவும் பயன்படுத்தலாம். நீங்கள் மருத்துவ ரீதியாக பயன்படுத்தணும்னா நீங்கள் மருத்துவரோட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும். இவங்க சொன்னாங்க யூடியூப் சேனலில், அதனால் நான் இதை வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு யாரும் பிளைண்டாலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ இதோட ஆன்மீக குணநலன்கள் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவிட்டி கிட்ட இருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு, எதிர்மறை ஆற்றலில் இருந்து எதிர்மறை சக்திகள் கிட்ட இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷனை இது தரும், ஒரு காம்னஸை இது தரும். டைரக்டாக இது பணத்தை நம்மிடம் ஈர்த்துட்டு கொடுக்காது அப்படின்னாலும் அந்த பாதுகாப்பும் அந்த மன அமைதியுமே போதும் நம்ம பணத்தை எப்படி ஈர்ப்பது அப்படிங்கிறத நம்ம உணரலாம். அந்த நேரத்தில் நம்ம உணரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பொருள் நம்ம பூஜை அறையிலேயோ சரி, நம்முடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் சரி, நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, பல இடங்களில் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 மணிக்கு அக்ஷய திருதியை அப்படிங்கிறது ஆரம்பமாகிறதுங்க.
ஆரம்பித்து திங்கட்கிழமை காலை 11-12 மணி வரை இது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 2 நாட்களில் எந்த நாள் வேணாலும் நீங்கள் விருப்பப்பட்டதை நீங்கள் வாங்கலாம், அல்லது அதற்கான பூஜைகள் செய்யணுன்னாலும் செய்யலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அசைவம் நீங்கள் சமைச்சு கொடுத்துட்டு நான் மட்டும் சாப்பிடாம இருந்து செய்யலாம் அப்படிங்கிறத விட நீங்கள் திங்கட்கிழமை என்று செய்வது, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு பூஜைகள் செய்வது, இதை மாதிரியான சூட்சமமான வழிபாடுகள் செய்வது, உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவது, இதெல்லாம் நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு வாங்கலாம். திங்கட்கிழமையில் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வருது. ஸோ அந்த நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலை 8 மணிலேருந்து நண்பகல் 12 மணி வரை நீங்கள் வந்து இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது, வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்கள் வாங்குறது, தனவசிய பொருட்கள், லக்ஷ்மி வஸ்து பொருட்கள், இதெல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் எத்தனை இடத்துல இந்த மூலிகையை வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எத்தனை இடத்துல வேணாலும் நீங்கள் வைக்கலாம். உங்கள் வீட்டுக்குள்ளாரே நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையில் ஜஸ்ட்டு வைக்கலாம், உங்களுடைய பீரோவில் வைக்கலாம், அல்லது நீங்கள் பேங்க் லாக்கரில் வைக்க போகிறீங்கன்னா அங்கே வைக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான் அது. அந்த அதிமதுர துண்டுகளை வந்து நீங்கள் நல்லா மஞ்சள் தேய்ச்சி அதற்கு மேலே ஒரு குங்குமம் வச்சிடுங்க. இந்த குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு அதிமதுர துண்டு இருக்குது இல்லையா, அதற்கு மேலே ஒரு ரூபாய் நோட்டை நீங்கள் சுற்றணும். 10 ரூபாயோ அல்லது 20 ரூபாயோ. ஆனால் அந்த நோட்டுகள் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கணும். ரொம்ப டேமேஜான நோட்டுகள்லாம் பயன்படுத்தாதீங்க. இதில் வந்து இந்த ஒரு மூலிகையை மஞ்சள் குங்குமம் வச்சு இது எல்லாம் அந்த திருதியை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நீங்கள் செய்யணும். சரிங்களா? வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை சுற்றிட்டு இதற்கு மேலே ஒரு நூல் போட்டு கட்டிடலாம். இதை மாதிரி நீங்கள் 1, 2, 3 எத்தனை வைக்க போகிறீங்களோ அதற்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நீங்கள் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவோ அல்லது சிலையோ அவங்களுடைய பாதத்தில் வச்சிடுங்க. ஏன்னா திருதியை 2 நாட்களில் இருக்குது. ஸோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மூலிகையை மகாலட்சுமி தாயார் கிட்ட வச்சிடுங்க. இரவு முழுக்க அப்படியே இருக்கட்டும். திங்கக்கிழமை எடுத்து நீங்கள் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிடலாம். நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் நூல் வந்து சுற்றிடுங்க. நான் மஞ்சள் நூல் இப்போ சுற்றலை. இன்கேஸ் என்னால் ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியலை அப்படிங்கிறவங்க நீங்கள் திங்கக்கிழமையும் இதை செய்யலாம். திங்கக்கிழமை அன்னைக்கே தாயார் படத்திற்கு முன்பு வச்சுட்டு நீங்கள் ஈவினிங் போல் எடுத்து உங்கள் பீரோவில், கேஷ் பாக்ஸில், எல்லா இடத்துலையுமே நீங்கள் வைக்கலாம். அதை மாதிரி நீங்கள் வைக்கும் பொழுது அட்சயம் 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 அப்படிங்கிறத 3 முறை நீங்கள் உச்சரிங்க. நீங்கள் வச்சதோட மட்டும் இல்லாமல் எப்பொழுதெல்லாம் நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்களோ, நீங்கள் வந்து தீப தூப ஆரத்தி காமிப்பீங்க இல்லையா, அப்பொழுதெல்லாம் வந்து சாம்பிராணி தூபம் போட்டாலும் சரி, நீங்கள் அந்த ரூபாய் நோட்டு சுற்றிய இந்த அதிமதுரத்துக்கும் நீங்கள் அந்த தீப தூப ஆரத்தியெல்லாம் காமிங்க. அந்த வாசனை, அந்த சாம்பிராணியோட தூப வாசனை இந்த மூலிகை மேலே படும்பொழுது இது வந்து இன்னும் நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேலை செய்ய ஆரம்பிக்கும்னா உங்களுக்கான ஒரு மன அமைதியை தரும், ஒரு பாதுகாப்பை தரும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் அதிமதுரத்தோட வேரையே வந்து சாம்பிராணி தூபத்தில் போடுவாங்க. எந்தவித கண்திருஷ்டியும் நம்ம வீட்டுக்கு வராது. எப்படி வெண்கழுகை வந்து சாம்பிராணியில் போடுறோமோ அதே போலவே அதிமதுரம் வேற கூட போடுவாங்க. இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது. நீங்கள் இதை மாதிரி பீஸாக தான் வாங்கணுமே தவிர பொடியை வாங்கினீங்கன்னா அது நமக்கு பயன்படுத்த முடியாது. அதிமதுர பொடியும் இப்போ விற்கிறாங்க பேக்கெட்டில். ஸோ அதிமதுர பொடி வந்து நம்ம உட்கொள்வதற்கு தான் அது பயன்படுமே தவிர இதை மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் இதை மாதிரி பீஸாக இருக்கக்கூடிய அதிமதுரம் தான் நீங்கள் வாங்கணும். ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ, யாருக்கெல்லாம் இதை செய்யணும்னு தோணுதோ அவங்க வந்து நீங்கள் தாராளமாக செய்து பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.